अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 3/1/2024. பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சி பாப்கா பன்கர் பாப்கா நாம் பாலா கரோ. இனிமையான குழந்தைகளே, பாபாவுடையவராக ஆகி பாபாவுடைய பெயரை வெளிப்படுத்துங்கள். நாம் பாலா ஹோகா ஜப் சம்பூர்ண பவித்ர பன்னை சே. பாபாவுடைய பெயர் எப்போ வெளிப்படும் என்றால், எப்போ சம்பூர்ண தூய்மை நிலையை அடைகின்றோமோ. துமி சம்பூர்ண மீட்டாபி பன்னாகே. நீங்கள் சம்பூர்ணமான இனிமையானவர்களாக ஆக வேண்டும். இனிமையில் கூட எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு பாபா. ஏதோ கொஞ்சம் இனிமையாக இருக்க முடியுது, இனிமையாக இருக்க வருது, அப்படி கிடையாது. அந்த சம்பூர்ணமான ஒரு இனிமைத்தன்மையை கொண்டு வாங்க. இப்படி ஸ்வீட்டு கூட ஒரு ஸ்வீட் தயார் பண்ணுறோன்னா, அந்த ஸ்வீட்டு அதில் சரியாக அந்த பண்டத்தில் அந்த ஸ்வீட்டு இருந்தால் தான் அந்த ஸ்வீட்டு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஸ்வீட்டு காப்பங்கு தான் இருக்குது, இல்லை அரை ஸ்வீட்டு தான் இருக்குன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி தான் ஏதோ இனிமையாக இருக்கிறேன், பரவாயில்ல, ஓரளவு இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதில் கூட எப்படி இருக்கணுங்கிறார் பாபா, முழுமையாக இனிமையானவராக ஆக வேண்டும். கேள்வி கேட்குறார் பாபா, संगमे पर तुम बच्चों को कौन सी एक फिक्र है जो सत्युग में नहीं होगी? சங்கம் யுகத்தில் குழந்தைகளாகி உங்களுக்கு என்ன ஒரு கவலை இருக்குது, அந்த கவலை சத்தியுகத்தில் இருக்காது. संगम पर तुम्हें पावन बनने का ही फिक्र है. சங்கம் யுகத்தில் நாம் தூய்மை நிலை அடைய வேண்டும் என்ற கவலை
இருக்கின்றது. பாப்னி தும்மி और सब बातों से बेफिकार बना दिया. மற்ற எல்லா விஷயத்திலும் இந்த ஒரு கவலை தான் இருக்கே தவிர மற்ற எல்லா விஷயங்களினுடைய கவலைகளை பாபா போக்கிவிட்டார். மீன்ஸ் கவலையற்றவர்களாக ஆக்கிவிட்டார். तुम पुरुषार्थ करती हो ये पुराना शरीर खुशी खुशी से छूटे. இந்த பழைய சரீரத்தை நம்ம குஷி குஷியாக விட வேண்டும் என்ற முயற்சியை நம்ம செய்துட்ருக்குறோம். எல்லாருடைய ஆசை என்ன? பாபா உன் நினைவிலேயே போகணும், பாபா உன் நினைவிலேயே சரீரத்தை விடணும் பாபா அப்படிங்கிற ஆசை லட்சியம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. அதற்கான முயற்சி செய்துட்ருக்குறோம். ஆத்மா சரீரத்தினுடைய பற்றை விட்டுட்டாலே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக தேகம் தேக சம்பந்தம் எல்லாவற்றின் மீது இருக்கிற பற்றை விட்டுட்டாலே ஆத்மா குஷி குஷியாக சரீரத்தை விட்டுடும். தும் ஜான்தியோ ये पुराना वस्त्र उतार नया लेंगे. நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம் இந்த பழைய சரீரத்தை வஸ்திரத்தை நாம் மாற்றி புதுசு எடுத்துக்குவோம். हर एक बच्ची को अपने दिल से पूछना है कि हमें कितनी खुशी रहती है. ஒவ்வொருத்தருமே தன்னுடைய உள்ளத்திடம் கேளுங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது, நான் பாபாவை எவ்வளோ நினைக்கிறேன். முக்கியமானது என்ன? நமக்கு சந்தோஷம் தானே. பாபா கிடைச்சாரு, சந்தோஷம் கிடைச்சது. அது எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஓம் சாந்தி. मीठी मीठी सिकलते बच्चों को रूहानी बाप समझाते हैं. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். படாத்தே பி ஹை சம்ஜாத்தே பி ஹை. படிப்பிக்கவும் செய்கிறார், புரிய வைக்கவும் செய்கிறார். पढ़ाते ही रचता और रचना की आदि मध्य अंत का राज. என்ன பாபா படிப்பிக்கிறார்? படைப்பாளரை பற்றியும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தின் ரகசியத்தை பாபா படிப்பிக்கிறார். तो समझाते हैं सर्वगुण संपन्न बनो. என்ன புரிய வைக்கிறார்? சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவர் ஆகுங்க, தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க. நினைவு செய்ய செய்ய நீங்கள் சத்தோ பிரதானமானவராக ஆகிவிடுவீர்கள். तुम जानती हो इस समय तमो प्रधान सृष्टि है. இதுவும் நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம், இந்த நேரம் தமோ பிரதானமான சிருஷ்டி இது. சத்தோ பிரதானமான சிருஷ்டி இருந்தது. अब 5000 वर्ष में तमो प्रधान बनी है. அந்த சத்தோ பிரதானமான சிருஷ்டி 5000 வருடத்துக்குள்ள தமோ பிரதானமான சிருஷ்டி ஆயிடுச்சு. அதனால இந்த உலகத்தை என்ன சொல்லப்படுது? பழைய உலகம். சப்கிலே கேங்கன்னா எல்லாருக்காகவும் இது பழைய உலகம்தான். ये नई दुनिया में थे तो ये शांतिदा में थे. बाप रूहों को ही बैठ समझाते हैं. பாபா ஆத்மாக்களுக்கு தான் அமர்ந்து புரிய வைக்கிறார். ஹே ரூஹானி பச்சே, ஹே ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் சத்தோ பிரதானமானவராக அவசியம் ஆக வேண்டும். பாபாவிடமிருந்து கண்டிப்பாக ஆஸ்தியை அடைய வேண்டும். வேற என்ன செய்ய வேண்டும்? தந்தையாகி என்னை நினைவு செய்ய வேண்டும். லௌகிக் பச்சே भी याद करते हैं. லௌகிக குழந்தை கூட அப்பாவை நினைக்குது இல்லையா? जितने बड़े होते जाते हद का वर्षा पाने का हकदार हो जाते हैं. லௌகிக குழந்தை எவ்வளவு பெரிய குழந்தை ஆயிட்டே போதோ அவ்வளவு அந்த குழந்தை அந்த தந்தையினுடைய எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி பெறுவதற்கு அதிகாரி ஆகிக்கொண்டே இருக்கிறது. நீங்க யாரு? லௌகிக குழந்தைகளை பற்றி சொல்லிட்டார் பாபா. நீங்க யாரு? நீங்க எல்லையற்ற பாபாவோட குழந்தை. பாபாவிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி நீங்கள் பெற வேண்டும். அபி பக்தி ஆதி கருணைக்கு தற்கார நகி. இப்போ பக்தியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் குழந்தைகள். இது யூனிவர்சிட்டி என்று புரிந்து கொண்டு விட்டீர்கள். சப் மனுஷி மாத்திரக்கோ படுனாகே. இந்த யூனிவர்சிட்டியில் எல்லா மனிதர்களுமே வந்து படிக்க வேண்டும். பிஹத்கி புத்தி தாரன் கர்னிய. இந்த யூனிவர்சிட்டியில் படிப்பதற்கு எல்லையற்ற புத்தியை தாரணை செய்ய வேண்டும். சாதாரண புத்தியோட இருக்கிறவங்க இந்த யூனிவர்சிட்டியில் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை புரிஞ்சுக்க முடியாது. அதனால் புத்தி பரந்த புத்தியாக இருக்க வேண்டும். அபி புராணி துனியா சேஞ்ச் ஒன்னிய.
இந்த பழைய உலகமானது மாற வேண்டும். जो तमो प्रधान है वो सतो प्रधान होंगे. யார் இப்போ தமோ பிரதானமாக இருக்கின்றார்களோ அவர்களே தான் சத்தோ பிரதானமானவராக ஆகுவார்கள். குழந்தைகளுக்கு தெரியும், எல்லையற்ற பாபாவிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அபு ஹமே ஏக் ருஹானி பாப்கி ஹி மத் பர் சல்னாயே. இப்போ நம்ம குழந்தைகள் ஒரு ஆன்மீக தந்தையினுடைய வழிப்படி நடக்க வேண்டும். இஸ் रूहानी याद की यात्रा से ही तुम्हारी आत्मा सतो प्रदान होती जाती है. இந்த ஆன்மீக நினைவு யாத்திரை மூலமாக தான் நம்முடைய ஆத்மா சத்தோ பிரதானம் ஆகி கொண்டிருக்கிறது. அடுத்து என்னாகும்? நீங்கள் ஆத்மா சத்தோ பிரதானம் ஆயிட்டீங்கன்னா சத்தோ பிரதானமான உலகிற்கு சென்று விடுவோம். तुम्हारी समझ में आता है हम ब्राह्मण हैं. நாம பிராமணர்கள் என்பதை இப்போ நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். படாய் போடு ரஹே ஹேன், நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். பட்னி கோஹி ஞான கஹா ஜாத்தா ஹே. நீங்கள் படிக்கக்கூடிய இந்த படிப்பை தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. பக்தி தனிப்பட்டது. பக்தி தனிப்பட்டது அப்படின்னாலே அடுத்து என்ன? ஞானம் தனிப்பட்டது. तुम ब्राह्मणों को बाप ज्ञान सुनाते हैं. பிராமணர்களாகிய நமக்கு பாபா ஞானம் கூறுகிறார். ஞானம் யாருக்கு புரியும்? பிராமணர்களுக்குத்தான் புரியும். ஞானம் யாருக்கு பிடிக்கும்? பிராமணர்களுக்குத்தான் ஞானம் பிடிக்கும். யார் ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும்? பிராமணர்கள் தான் புரிஞ்சுக்க முடியும். வேறு யாருக்கும் இந்த ஞானத்தை பற்றி தெரியாது. இதுவும் தெரியாது. ஞான கடல் யாரு? பாபா. அவர் தான் டீச்சர் ஆயிட்டு படிப்பிக்கிறார். பாபா டாபிக்ஸ் तो बहुत समझाते रहते हैं. பாபா நிறைய தலைப்புகளிலும் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நம்பர் 1 பாத் ஹே. ஆனால் நம்பர் 1ஆன விஷயம் எது? எது நம்பர் 1ஆன விஷயம்? பாபாவுடையவராக ஆகி பாபாவுடைய பெயரை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்து எது நம்பர் 1 விஷயம்? சம்பூர்ணமாக தூய்மையானவராக ஆக வேண்டும். அடுத்து சம்பூர்ணமாக இனிமையானவராக ஆக வேண்டும். ஸோ தலைப்பில் பாபா சொன்னார் இல்லையா, அந்த தலைப்பு அப்படியே சொல்கிறார். இது ஈஸ்வரிய கல்வி. ஈஸ்வரனால் கொடுக்கக்கூடிய கற்பிக்கக்கூடிய கல்வி. அதனால தான் இது என்ன கல்வி? ஈஸ்வரிய கல்வி. பகவான் அமர்ந்து படிப்பிக்கிறார். உஸ் ஊஞ்சி சி ஊஞ்ச் பாப்கோ யாத் கர்னா ஹே. அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செகண்ட் விஷயம்தான் நினைப்பது. தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம், நம்ம ஆத்மாக்கள் சாந்திதாம நிவாசிகள். இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். பிறப்பிறப்பில் நம்ம வந்து கொண்டே இருக்கின்றோம். நம்பர் வராக 84 ஜென்மத்தினுடைய நடிப்பை முடித்து கொண்டிருக்கின்றோம். इस पढ़ाई को भी समझना, पाठ को भी समझना है. இங்கே படிப்பிக்கக்கூடிய படிப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நடிப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். டிராமாவின் ரகசியம் புத்தியில் இருக்கின்றது. நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம், இது நம்முடைய கடைசி ஜென்மா. இந்த கடைசி பிறப்பில் நமக்கு பாபா கிடைச்சிருக்கிறார். तुम इस बेहद ड्रामा को, सौराशी जन्मों को और इस पढ़ाई को जानते हो. பாபா சொல்றார், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? எதெல்லாம் தெரிஞ்சிட்ருக்குறீங்க? எல்லாம் தெரிஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது. இப்போ பாபா சொல்றார், எல்லையற்ற ட்ராமா பற்றி தெரியும், 84 பிறப்புகளை பற்றி தெரியும், இந்த படிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். 84 ஜென்மா எடுத்து கடைசியில் இங்கே வந்து சேர்ந்துட்டீங்க. இப்போ படிச்சுட்ருக்குறீங்க. படித்து முடித்த பிறகு என்ன ஆகுவீங்க? படித்து முடிச்சுட்டு என்ன ஆவீங்கன்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டால் அது சொல்லும் இல்லையா? அந்த மாதிரி கேட்குறாரு பாபா. படித்து முடிச்சுட்டு இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம், நாம் புது உலகம் சென்று விடுவோம். புதுசாக வந்துட்டே இருக்காங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சில பேர் இந்த படிப்பை படிப்பதற்கு புருஷார்த்தம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. படிக்க படிக்க புத்தியில் வருது, நாம் தான் தமோ பிரதானமாக இருந்தோம், இப்போ சத்தோ பிரதானம் ஆகணும்னு.
நம்ம பவித்திரம் ஆகி முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். பாபா புரிய வைக்கிறார். படிக்கவும் வேண்டும், சில விஷயங்களை பாபா புரிய வைக்கவும் வேண்டும். இன்னைக்கு என்னெல்லாம் புரிய வைக்கிறாருன்னு பார்த்துட்டே வாங்க. பாபா புரிய வைக்கிறார், எவ்வளவு நீங்கள் நினைவு செய்வீர்களோ அவ்வளவு உங்களுடைய ஆத்மா பவித்திரமாகிவிடும். बच्चों की बुद्धि में सारा ड्रामा बैठा हुआ है. குழந்தைகளுடைய புத்தியில் முழு ட்ராமாவும் இருக்குது. ட்ராமா பற்றி ஒரு கொஞ்சம் கொஞ்சம்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. முழு ட்ராமா பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. ये भी जानती हो इस दुनिया का तुम सब कुछ छोड़ कर आए हो. जो इस आंखों से देखते हो देखने का नहीं है. இதுவும் நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். நம்ம ஆத்மா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பறந்தாம வீட்டுக்கு வருவோம். இந்த உலகத்துலேருந்து எதையுமே நம்ம கண்ணால் பார்க்குறது எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே பார்க்குறது எதுவுமே பார்க்குறதுக்கு தகுதியாகவும் இல்லை. எல்லாமே அழிய போகிறது. இது உங்களுடைய கடைசி ஜென்மா. தும் அபி சாரி சக்கரக்கோ ஜான்டியோ. நீங்கள் முழு சக்கரத்தையும் அறிந்திருக்கின்றீர்கள். பாபா வந்திருக்கிறார். துமி தமோ பிரதான் சி சத்தோ பிரதான் பண்ணானே. எதுக்காக வந்திருக்கிறார் பாபா? தமோ பிரதானமாக இருக்கக்கூடிய உங்களை சத்தோ பிரதானமாக ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறார். जैसे वो इम्तहान 12 मास की बात होता है, तुम्हारी याद की यात्रा भी अभी पूरी नहीं हुई है. எப்படி எக்ஸாம் எழுதுறாங்க, எப்போ எழுதுறாங்க? ஒரு வருஷம் முடிவில் ஆனுவல் எக்ஸாம் வருது. உங்களுடையது நினைவு யாத்திரை இன்னும் முடிவடையவில்லை. நிறைய நினைக்கணும். फिर पक्का होता जाएगा, कुछ भी याद नहीं आएगा. நினைக்க 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 பக்காயிட்டே போகிறீங்க, பக்குவமாட்டே போகிறீங்க. அப்புறம் வேறு எந்த நினைவும் உங்களுக்கு வராது. एकदम ஆத்மா அஷரீரி ஆகி அஷரீரி ஜானா ஹே. ஆத்மா பரந்தாம வீட்டிலிருந்து அசரீரியாக வந்தது, அசரீரியாக செல்ல வேண்டும். तुम सारी सृष्टि की मनुष्य मात्र की पाठ को जानते हो. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த முழு சிருஷ்டியை பற்றிய மனிதர்களுடைய நடிப்புகளை பற்றியும் அறிந்திருக்கின்றீர்கள். बहुत मनुष्य बढ़ते जाते करोड़ों हो गए हैं. ஜனத்தொகை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கோடிக்கணக்கானவர்களாக ஆகிவிட்டார்கள். சத்தியுகத்தில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஜன்மா எடுத்து எடுத்து தர்மங்கள், மடங்கள், மடாலயங்கள், கிளைகள் இதெல்லாமே அதிகரித்து அதிகரித்து உலக மரம் பெரிய மரமாகிவிட்டது. மரம் பெரிய மரமாக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனால் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்து போய்விட்டது. மரம் பெரியதானது, தேவதா தர்மம் மறைந்து போய்விட்டது. हम ही தேவி தேவதா தர்மே தே சத்தோ பிரதான் தே. நாம தான் தேவி தேவதா தர்மத்தில் இருந்தோம், சத்தோ பிரதானமாக இருந்தோம். இப்போ தர்மமும் தமோ பிரதானம் ஆகிவிட்டது. जितना पढ़ेंगे उतना बहुतों को कल्याण होगा. எவ்வளவு படிப்போமோ, எவ்வளவு பிறரை படிப்பிப்போமோ அவ்வளவு அநேக பேருக்கு நன்மை என்பது ஏற்படும். ரொம்ப அன்பா புரிய வைங்க. ஏரோப்ளேன் சி பர்ச்சி கிரானே. ஏரோப்ளேன்ல இருந்து நோட்டீஸ் போடுங்க. உஸ்மே பி யஹி சம்ஜானா. அந்த நோட்டீஸில் என்ன இருக்கணும்? ஜென்ம ஜென்மமாக பக்தி செய்து வந்தீங்க. கீதையை படிக்கிறது கூட என்ன பக்தி தான். சில பேர் கோயில் அப்படிலாம் போக மாட்டாங்க, கீதையை படிச்சுட்டே இருப்பாங்க. அதுவே பெரிய விஷயமா எடுத்துக்குவாங்க. ஏன்னா அது கூட ஒரு பக்தி தான். ऐसनी गीता पढ़ने से कोई मनुष्य देवता बनेंगे. கீதை படிப்பதனால யாரும் மனிதனிலிருந்து தெய்வத்தை ஆக முடியாது, யாரும் ஆகவும் இல்லை. அப்போ கீதையை படிக்கணுமா, கீதா ஞானத்தை கேட்கணுமா? கீதா ஞானத்தை முதல்ல கேட்க பழகணும். கேட்க கேட்க தான் நமக்கு என்ன ஆகும்? கீதா ஞானத்தினுடைய சக்தி என்ன, அதனுடைய அருமை என்ன, பெருமை என்ன, இதெல்லாமே நமக்கு புலப்படும். तुम जानती हो इस पढ़ाई से हम ये बनने वाले हैं. இந்த படிப்பு மூலமாக தான் இந்த தேவதா நிலையை அடைய போகிறோம் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ये है ईश्वरीय पाठशाला.
இது ஈஸ்வரிய பாடசாலையாகும். இங்கே பகவான் படிப்பித்து உங்களை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகிறார். நம்ம சத்தோ பிரதானமா இருந்தோம். சத்தோ பிரதானமாக இருந்தபோது எங்கே இருந்தோம்? ஸ்வர்க்கத்துல இருந்தோம். இப்ப தமோ பிரதானம் ஆயிட்டோம். அதனால எங்கே இருக்கிறோம்? நரகத்துல. சக்கரக்கோ ஃபிர்னாஹி. இப்படி நரகத்துல இருப்போமா என்ன? இல்லை, சக்கரத்துல நம்ம சுத்திட்டே தான் வருவோம். பாபா வந்துதான் மனிதர்களை தேவதையாக விஸ்வத்துக்கு எஜமானனாக ஆக்குவதற்கான முயற்சியை செய்விக்கிறார். பாப்க்கு யாத் கர்னா நம்பர் 1 விஷயம் எதுன்னு சொன்னாங்க பாபா? பாபாவை நினைக்க வேண்டும், தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சண்டை சச்சரெல்லாம் பண்ணாதீங்க. எதுக்கு சண்டை போடணும்? தேவதைகள் ஒரு பொழுதும் தங்களுக்குள் சண்டையிட்டதே கிடையாது. அப்போ நீங்க யாரு? அதே தேவத ஆத்மா தானே. இல்லை, சண்டையே போடக்கூடாதுன்ட்டார் பாபா. சண்டை போடணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? பாபா சொன்ன பாயிண்ட்டை நினைக்கணும். நான் தேவத ஆத்மா ஆச்சே, சண்டை போடுறது ராவணனுடைய சன்ஸ்காரம் ஆச்சே, தேவதா நிலையை அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் சண்டை போட்டேன்னா என்ன ஆகும்? அந்த தேவதா சன்ஸ்காரம் தூரத்தில் போயிடும், ராவணனுடைய சன்ஸ்காரம் அருகில் வந்துடும். அதனால சண்டை சச்சரவை பண்ணக்கூடாது. துமிஹி ஏசா சர்வகுண சம்பன்னத்தே. தேவதைகளை போல நீங்க தான் சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவராக இருந்தீங்க. இப்ப மீண்டும் ஸ்ரீமத் படி அது போல ஆக வேண்டும். अपने से पूछना पड़े. தன்னிடமே கேட்டு பாருங்க. என்ன கேட்க சொன்னார் பாபா இன்றைக்கு? எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன், தன்னை தானே கேளுங்க. எவ்வளவு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயம் இருக்கிறது, அதையே கேளுங்க. முழு நாளும் நினைவு இருக்கணும். ஆனா மாயா இருக்குது, பொல்லாத மாயா. அது என்ன பண்ணுதா? நம்ம ஆசைப்பட மாயா பாபா நினைவை மறக்க வைத்து விடுகிறது. தும் ஜான்தி ஹோ, பாபா சொல்றார், நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. பாப்கி சாத் விஸ்வகி கித்மத்கார் ஹே. பாபாவோடு நாம் உலகத்துக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்கள். யாரோட இருக்கோம்னு நினச்சி பார்த்துக்கணும். எந்த ஒரு மனுஷனோட சேர்ந்து நம்ம யாருக்கும் உதவி பண்ணலை, பகவானோட சேர்ந்து உலகத்துக்கே உதவி செய்துட்டு இருக்கிறோம். ஆகி தும் ஹதுக்கி படாய் படுத்திட்டு, இதுக்கு முன்னால எல்லைக்குட்பட்ட படிப்பை படிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ நீங்க எல்லையற்ற படிப்பை படிச்சுட்டு இருக்கிறீங்க. எல்லையற்ற பாபா மூலமா படித்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு படிப்பிக்கக்கூடிய டீச்சர் எப்படிப்பட்ட டீச்சர்? பெரிய டீச்சர். ஆனால் டீச்சரை பார்க்க முடியாது கண்ணில். டீச்சரோட உருவம் எப்படி இருக்கு? पॉइंट ज्योति बिंदु. ये पुराना शरीर है जो अपने समय पर छूटने का है. நம்முடைய சரீரம், இந்த சரீரம் பழைய சரீரம். நேரப்படி ஆத்மா இந்த சரீரத்தை விட்டுவிடும். आपने ही न छूटे, हम खुशी से शरीर को छोड़े. பாபா சொல்ற, சந்தோஷமா நம்ம ஆத்மா என்ன ஆகணும்? இந்த சரீரத்தை விட்டு போகணும். இது சீச்சி சரீரத்தை விட்டு, பழைய உலகத்தை விட்டு நான் சந்தோஷமா போறேன்னு நினைக்கணுமா? சீச்சி சரீரத்தை விட்டுட்டு, சீச்சி பழைய உலகத்தை விட்டுட்டு நான் ஆத்மா சந்தோஷமா போறேன்னு நினைங்க. இப்படி நினைச்சாலே என்ன ஆயிடும்? ஆத்மாவுக்கு சரீரத்தை விட போறனோ அப்படிங்கிற கவலைலாம் வராது. அதுக்கு பதிலாக என்ன வரும்? சந்தோஷம் வரும். कोई बड़ा दिन होता है तो खुशी से नए कपड़े पहनते ना. உதாரணம் சொல்றார் பாபா. ஏதாவது விழாக்கள் திருநாட்கள் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்றீங்க? சந்தோஷமா புது சட்டை போட்டுக்கிறீங்க இல்லையா? பழைய சட்டையை மாத்திட்டு புது சட்டை போட்டுக்கிறீங்க இல்லையா? அதே போலதான் ஆத்மா கூட என்ன பண்ணுதா? புது சரீரம் என்ற ஆடை அணிந்து கொள்ளுகிறது, பழசை விடுது. அதுக்கு எதுக்கு துக்கப்படணும்? யாரா பழசை கழிட்டு பூசு போடணுமே அப்படின்னு யாருக்காவது கவலை வருதா? ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் போட்டுக்கிறப்போ அதே மாதிரி தான் இதுலேயும் சந்தோஷம் இருக்கணும். நமக்கு ஏக்கி பூர்ணா ஹே, நமக்கு ஒரே ஒரு கவலை தான். என்ன கவலை இருக்கு? ஒரே ஒரு கவலை, தூய்மை ஆகணும். அடுத்து எல்லா கவலைகளிலிருந்து விடுபட்டு
கவலையற்றவராக ஆக வேண்டும். இந்த ஒரு கவலை தான் நமக்கு இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, ये सुख दुख का खेल है. இது சுகம் துக்கத்தினுடைய விளையாட்டாகும். சத்தியுகத்தில் சுகம் இருக்கும், கலியுகத்தில் துக்கம் இருக்கிறது. बाबा ने समझाया है, तुम पूछ सकती हो सत्य सुखदाम की रहवासी हो ये कलयुग दुखदाम के. பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் ஞானத்தை சொல்லும்போது பிறரிடம் இது போன்ற கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் சத்தியுக சுகதாமத்தில் வசிக்கக்கூடியவர்களா அல்லது கலியுக துக்கதாமத்தில் வசிக்கக்கூடியவர்களா? ஏ தும் நெய் பாத்தி சுண்ணாத்தி ஹோ. இது போல் நம்ம ஒரு புது புது விஷயங்களையும் சொல்கிறோம். இப்படி கேள்வி கேட்குறப்ப என்ன சொல்லுவாங்க? இது துக்கதாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்று தான் சொல்லுவாங்க. புத் பியார்சி பூச்சா ஜாத்தா ஹே. இந்த கேள்விகளை கூட மிக அன்போடு கேட்க வேண்டும். மனுஷி ஆப்பே ஹி சம்ஜி ஹம் கஹாं கி வாசி ஹே. நீங்கள் கேட்குற விதம் அப்படி இருக்கணும். கேள்வி மட்டும் இல்லை, அந்த விதம் அப்படி இருக்கணும். அந்த கேள்வி மூலமாக மனிதர்கள் தானாகவே நாம் எங்கே வசிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்கி பிரச்சனை பூச்சனைக்கு யுக்தி तो बहुत अच्छी है. உங்கள் கேள்வி கேட்குற விதம் யுக்தியே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் புரிஞ்சுக்குவாங்களாம். பல் கிட்னா பி படா ஆத்மீ ஹோ தன்வான் ஹோ. எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், செல்வந்தர்களாக இருக்கட்டும், ஆனால் அனைவருமே இருப்பது எங்கே? நரகத்தில் தான். அனைவருமே யாரு? நரகவாசிகள். ஸ்வர்க நெய் துனியாக்கு காஜாத்தா ஹே. ஸ்வர்க்கம் என்று புது உலகத்தை தான் சொல்லப்படுகிறது. இது கலியுகம், பழைய உலகமாகும். எனவே இந்த கேள்வி நீங்கள் கேட்குறது ரொம்ப நல்லது. ஏனிப்படி படத்தில் தெளிவாக இருக்கிறது யார் எங்கே வசித்து கொண்டிருக்கிறார்கள். தும் சுகுதாமி ஹோவா துக்குதாமி ஹோ. நீங்கள் சுகதாமத்தில் இருக்கின்றீர்களா அல்ல துக்கதாமத்தில் இருக்கின்றீர்களா? நரகமா சொர்க்கமா? நீங்கள் தேவதைகளா மனிதர்களா? இது எல்லாமே அந்த ஏனிப்படி படத்தில் தெளிவாக நம்ம கேள்விகள் மூலமாக கேட்டு புரிய வைக்கலாம். பல் கிட்னா பி தன்வானு ஹோ. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவங்க இருப்பது எங்கே? நரகத்தில் தான். அபி துமார்மி கியான் ஆயா ஹே. இது போன்ற ஞானம் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு, கிடைச்சிருக்கிறது. இதுக்கு முன்னால் இது போன்ற எண்ணங்களோ சிந்தனைகளோ வந்தது கிடையாது. ஞானம் வந்த பிறகுதான் இது போன்ற எண்ணங்கள், சிந்தனைகள், கேள்விகள் எல்லாம் வருது. அபித்தும் சமஸ்தி ஹோ. இப்போ நாம் புரிஞ்சிட்ருக்குறோம். என்ன புரிஞ்சிட்ருக்குறோம்? நம்ம எங்கே இருக்கிறோம்? சங்கம யுகத்தில். கலியுகத்தில் யார் இருக்கிறா? பத்தீத்தமானவர்களும் நரகவாசிகளும். இப்போ பத்தீத்தமானவர்கள் தான் மீண்டும் பாவனமாக வேண்டும். ஆத்மா பத்தீத்தமாக இருக்கிற காரணத்தினால தான் பத்தீத்து பாவனை வாங்க என்று அழைக்கப்படுகிறது. வந்து எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ये भी समझाना है तुम्हारे पास कितने ढेर मनुष्य आते हैं. இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கணும். எதை புரிய வைக்கணும்? பதீத பாவனன் யார் என்பதை புரிய வைக்கணும். எவ்வளோ பேர் வராங்க உங்கள்கிட்ட ஞானம் கேட்கறதுக்கு. நிறைய பேர் வந்தாலும் கூட தங்குறது எவ்வளோ பேரா? கோடியில் ஒரு சில பேர் தான் கடைசியில் தங்குகின்றார்கள். मैं जो हूँ जैसा हूँ जो सिखलाता हूँ उस पर कोई विरला ही चलता है. பாபா சொல்றார், நான் யாராக இருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன், நான் என்ன கற்றுக் கொடுக்கிறேன், இதை பற்றிலாம் யாரோ ஒரு சில பேர் தான் அறிந்து கொண்டு அதன்படி நடக்கின்றார்கள். சத்யு திரேதா துவாபர் கலியு சக்கர ஃபிர்த்தா என்ன? இது ஒரு சக்கரம். என்ன சக்கரம்? இரவு பகல் மாறி மாறி வருவது போல சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இந்த சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது. உங்கள் புத்தியில் என்ன இருக்குது? இப்போ முழு சக்கரமும் இருக்குது. முழு சக்கரமும் சரியாக சுற்றுதா? ஃபிர்சி சுக்தாம் சாத்திதாம் கி மாலிக் பந்தியோ. மீண்டும் நாம் சுகதாமத்திற்கும் சாந்தி தாமத்திற்கும் அதிகாரியாகின்றோம். अगर पूरा पढ़ेंगे नहीं तो पद भी कम पाएंगे. இப்போ நீங்கள் முழுமையாக இந்த படிப்பை படிக்கவில்லை என்றால் உங்களுடைய பதவியும் அப்படித்தான் கிடைக்கும். ये तो காமன் बात है, इसलिए बेहद की पढ़ाई पढ़कर बेहद का वर्षा ले लो. இதெல்லாம் ஒரு காமனான விஷயம். கொஞ்சம் படித்து பெரிய பதவியெல்லாம் கிடைக்குமா என்ன?
கிடைக்காது. அது ஒரு காமனான விஷயம். அதில் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லையற்ற படிப்பை படித்து எல்லையற்ற ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். சிர்ஃப் अपनी को ஆத்மா समझ बेहद बाप को याद करना. இங்கே செய்ய வேண்டிய வேலை என்ன வேலை செய்யணும்? தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொண்டு எல்லையற்ற பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சம்பூர்ணமாக இனிமையானவராக ஆக வேண்டும். उनका डायरेक्शन है कि देह सही देह की सभी बंधन खलास कर दो. பாபா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைரக்ஷனு என்ன? தேகத்தோடு தேகம் உட்பட அனைத்து பந்தனத்தையும் அழித்து விடுங்கள். ஆத்மா தோ அவிநாஷியே, ஆத்மாவானது அழிவற்றது. அபிபி ஷரீர்லியா அபிபி சோடா தேரி தோடி லக்தியே. ஆத்மா ஷரீரத்தை எடுப்பதற்கும் சரீரத்தை விடுவதற்கும் நேரமாகிறது இல்லை. इस समय तो 3 प्रतिदिन सब तमो प्रधान बनते जाते. இன்றைய உலகத்தில் நாளுக்கு நாள் எல்லாமே தமோ பிரதானம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. जब हम सतो प्रधान थे तो बड़ी आयु वाले थे. இப்போ நம்ம சத்துவ பிரதானமானவர்களா இருந்தோமோ அப்போ எப்படி இருந்தோம்? நீண்ட ஆயுள் உடையவர்களாக இருந்தோம். அது போன்றோர் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்போ வேறு எந்த தர்மமும் கிடையாது. இப்போ உங்களுடைய ஆயுள் முயற்சி மூலமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு என்ன நடக்கும்? உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். जब तुम सतो प्रधान थे तुम्हारी आयु बहुत बड़ी थी. சத்துவ பிரதானமாக இருந்த பொழுது நம்முடைய ஆயுளும் நீண்ட ஆயுள் 150 வயசு வரைக்கும் ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு போகாது. फिर जितना नीचे उतरती गए तो आयु कम होती गई. அடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சத்துவ பிரதான நிலையிலிருந்து கீழே இறங்குறப்போ உங்களுடைய ஆயுளும் குறைந்து கொண்டே வருகிறது. ரஜோமே உத்தரே து ஆயுக்கம். அடுத்து சத்துவ பிரதானத்திலிருந்து ரஜோ பிரதான நிலைக்கு வரும்பொழுது கொஞ்சம் ஆயுள் என்ன ஆயிடுது? குறைந்து விடுகிறது. அடுத்து தமோ நிலைக்கு வரும்பொழுது இன்னும் ஆயுள் என்ன ஆயிடுது? குறைந்து விடுகிறது. 150 வயது எங்கே? 60 வயது 70 வயது எங்கே? ஆயுள் என்ன ஆகிட்டே இருக்குதா? குறைந்து கொண்டே வருகிறது. அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறாங்க பாபா. எப்படி கிணற்றில் தண்ணீரை எரிக்கிறப்போ அதுக்கு முக்கிய தேவைப்படக்கூடியது அந்த ஒரு சக்கரம், உருளைன்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரத்தில் அந்த உருளையில் கயிறு போட்டு குடத்தை கட்டி கிணத்துக்குள்ளே போட்டால் தான் அது இழுத்து இழுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? தண்ணீரை நம்ம குடத்தில் நிரப்பிக்க முடியும். அது இழுக்காமல், அந்த உருளை இல்லாமல் இழுத்து தண்ணீரை நம்ம நிரப்ப முடியாது. அது மாதிரி இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்கரத்தில் நம்ம வந்துட்டே இருக்கிறோம். நம்ம நினச்சி பாபாவை நினச்சி தண்ணீர் என்ன பண்ணுறோம்? இழுக்கிறோங்கிறார் பாபா. இழுத்து நமக்குள்ள சக்தியை நிரப்பிட்டுருக்குறோம். அப்புறம் என்ன ஆகிடுது? நிரம்பியவர்கள் ஆகிடுறோம். அப்புறம் என்ன ஆகுது? குடத்தில் நிரப்பி வச்ச தண்ணி அப்படி இருக்குமா என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தி அடுத்து குடம் என்னாகும்? காலியாக போயிடும். நிரப்புறோம், தண்ணி காலியாக போயிடுது. மறுபடியும் குடத்தை கொண்டு வச்சு என்ன பண்ணணும்? கிணற்றில் தண்ணீரை இழுத்து நிரப்பணும். அது மாதிரி ஆத்மாவில் நிறைக்கிறோம். அப்புறம் என்ன ஆயிடுறது? கிணத்துல இருக்கிற தண்ணி, கிணத்தோட உதாரணம் சொல்கிறாரு பாருங்க பாபா. அந்த கிணறு, அந்த சக்கரம், உருளை, அது ரெண்டுமே முக்கியம் இல்லையா? ஆழத்தில் இருக்க தண்ணி, ஆனால் அதை இழுத்து தான் நம்ம நிறைக்கிறோம். அந்த மாதிரி பாபா பரிணாமத்தில் இருக்காரு, நாம் எங்கே இருக்கிறோம்? நம்ம முயற்சி பண்ணி அவர்கிட்ட சக்தியை அடைஞ்சு நமக்குள்ளே நிரப்புகிறோம். அது என்ன ஆயிடுது? அடுத்து காலியாக போயிடுது. ஆத்மாவை பேட்டரியோடும் ஒப்பிடலாம். எப்படி பேட்ரி யூஸ் பண்ண அது பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகிடுது. அப்புறம் என்ன பண்ணுறோம்? பேட்டரியை சார்ஜ் பண்ணி ஃபுல் பண்ணுறோம். அதே மாதிரி தான் அரிகல்பத்துக்கு பிறகு ராவணனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகிறது. ராவண ராஜ்யத்தில் எல்லோருமே யார்? நரகவாசிகள். பீச்சி ஜோ ஆயங்கி ஒரு நெருக்கமே ஆயங்க. பின்னால் வரக்கூடியவங்க, துவாபரியத்துலேருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே எங்கே வருவாங்க? நரகத்தில் தான் வருவாங்க.
ஆனால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொர்க்கத்துக்கு போகிறீங்க. எவ்வளோ பெருமையாக இருக்கணும். அவங்க சொர்க்கத்தையே பார்க்க மாட்டாங்க. பிறக்கும்போதே எதை பார்ப்பாங்க? நரகத்தை தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம பிறக்கும்போது எதை பார்ப்போம்? ஃபஸ்ட்டு சொர்க்கத்தை பார்ப்போம். சொர்க்கத்தை பார்க்குற பாக்கியம், சொர்க்கத்தில் வாழக்கூடிய தகுதி, உரிமை எல்லாமே யாருக்கு இருக்கிறது? நமக்கு தான் இருக்கிறது. பாபாவிடமிருந்து பக்திக்கான பலன் கிடைக்கிறது. समझा जाता है इसने बहुत भक्ति की है तब ज्ञान भी लेते हैं. ரொம்ப பக்தி பண்ணவங்க தான் ஞானத்தையும் சரியாக எடுத்துக்கிறாங்க, நல்லா எடுத்துக்கிறாங்க. ये सब राज तुमको बाप ने समझाया. இந்த ரகசியங்கள் எல்லாம் பாபா நமக்கு தான் புரிய வைக்கிறார். तुमको फिर दूसरों को समझाना है. நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்? பிறருக்கு புரிய வைக்கணும். मनुष्य ने अनेक प्रकार की पापी पाप किए हैं. மனிதர்கள் அநேக விதமான பாவத்தை தான் செய்திருக்கிறாங்க. இப்போ பாபா வந்திருக்கிறார், உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறார். பாபா எப்போ வராரோ அப்போ வந்து படிப்பிக்கிறார். இத்தனா சமயத்தோ பத்தாய் நைத்தா. பாபா வருது ரொம்ப காலமாக நமக்கு தெரியாமல் இருந்தது. பாப்பாத்மாவாவே ஆயிட்டு இருந்தோம். புண்ணியாத்மா कैसे बनते, பாப்பாத்மா कैसे बनते. புண்ணியாத்மாக்களாக எப்படி ஆக முடியும், பாவாத்மாக்களாக எப்படி ஆகிறோம், இதெல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். अब आपने समझाया है, बाप को क्षमा भी कहते हैं. இது பாபா புரிய வைத்திருக்கிறார். பாபாவை ஜோதி விளக்கு என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறப்போ என்ன ஆகும்? வெளிச்சம் வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி பாபா இந்த பூமிக்கு வரும்போது அவர் இந்த உலகம் என்ன ஆயிடுது? வெளிச்சம் ஆயிடுது. அந்த வெளிச்சம் யாருக்கு கிடைக்கிறது? யார் பாபாவை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் அந்த வெளிச்சத்தை அடைவார்கள், அனுபவம் செய்வார்கள். உண்மை லைட் பி ஹே और மைட் பி ஹே. அந்த ஜோதி விளக்காக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பாபா லைட்டாகவும் இருக்கிறார், ஒளி நிறைந்தவராகவும் இருக்கிறார், மைட்டாகவும் இருக்கிறார், சக்தி நிறைந்தவராகவும் இருக்கிறார். லைட் மே ஆத்தி ஹோ அர்த்தா ஜக்தி ஹோ. இப்போ நீங்கள் வெளிச்சத்துக்கு வரீங்க அப்படின்னு அர்த்தம் விழிப்படைந்து விட்டீர்கள். எப்போ விழிப்படைந்து விடுகிறீர்களோ அப்போ சக்தி வந்துடுது. லைட் வந்த உடனே மைட் வந்துடுது, சக்தி வந்துடுது. तुम्हारी लाइफ भी बड़ी हो जाती है, तुमको वहाँ காண सके. லைட் மைட் ரெண்டுமே கிடைச்சதும் நமக்கு ஆயில், நீண்ட ஆயிலுடைய வாழ்க்கை கிடைத்து விடுகிறது. அப்படி ஆயில் கிடைக்குது உங்களுக்கு. அங்கே காலனே வந்து உங்களை சாப்பிட முடியாது. சந்தோஷமாக ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறோம். இந்த உலகத்தில் பெரிய விஷயமே எதுவாக இருக்குது? மரணம். மரணத்தை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல, சமாளிக்க முடியறதில்ல. அதனுடைய துக்கம், கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் பாபா அந்த பாயிண்ட்டை ரொம்ப ஹைலைட்டாக சொல்லிட்டு வர்றார். அங்கே சரீரத்தை சந்தோஷமாக விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். துக்கத்தினுடைய விஷயமெல்லாம் கிடையாது. ஜெசி கேலோ சாத்தாஹே, அது ஒரு விளையாட்டு மாதிரி. ஒன்று விட்டுட்டு இன்னொன்று எடுத்துக்கிறோம். அது எப்படி இருக்குமா? விளையாட்டு. ஒரு விளையாட்டை முடிச்சுட்டு இன்னொரு விளையாட்டை விளையாண்டா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தானே இருக்கும். அடுத்து உதாரணம் என்ன சொல்கிறார் பாபா? பாம்பு சட்டையை கழட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்கு. அதே போல தான் பாபா துமாரா பாப் பி ஹை, டீச்சர் பி ஹை, சத்குரு பி ஹை. பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். நாம் குழந்தைகள் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் இதெல்லாம் அறிந்திருக்கின்றோம். புனர்ஜனம் கோபி தும்னே சம்ஜாஹே. மறுபிறப்பை பற்றியும் நாம தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். தும் கித்னே ஜனம் லேத்தியோ. பாபா நமக்கு பிறப்புகளை பற்றி தெளிவாக சொல்லிட்டார். உலகத்தில் மறுபிறப்பு இருக்குமா இருக்காதா இது கூட தெளிவாக இல்லாமல் இருக்காங்க. பாபா கேட்குறார், நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கிறீங்க? 84 பிறப்பா? பிராமன் தரமே தும் கித்னே ஜனம் லேத்தையோ. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறார் பாபா. பிராமணன் ஆயிட்டு எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கிறீங்க? ஒரு ஜென்மா தானே பிராமண ஜென்மா. ஆனால் சில ஆத்மாக்கள் ஒரு ஜென்மா எடுக்கிறாங்க. பல ஆத்மாக்கள் ஒரு ஜென்மத்துக்கு பதிலாக 2, 3 ஜென்மா கூட எடுக்கிறாங்க. பிராமணன் ஆயிட்டு சரீரத்தை விட்டுடுறாங்க.
மறுபடியும் அந்த பிராமண ஆத்மாவுடைய சன்ஸ்காரத்தோட அந்த ஆத்மா இன்னொரு பிறப்பெடுக்குது. பிராமண ஆத்மாவோட சன்ஸ்காரம் எது? ஞானம் கேட்கணும், சொல்லணும், யோகா பண்ணணும், ஞான மார்க்கத்துக்கு அவங்க ஈஸியாக வந்துடுவாங்க. அந்த பிராமண ஆத்மாவோட சன்ஸ்காரம் இருக்கிற காரணத்தினால மீண்டும் அவங்க உண்மையான பிராமண குலத்திலேயே வந்து ஜென்மம் எடுக்கிறாங்க. அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாலாம் வருது இல்லையா? சின்ன குழந்தையிலேயே அதுக்கு என்ன பண்ணுது? பாபான்னு சொன்னால் ரொம்ப பிடிக்குது. வளர வளர இன்னும் என்ன ஆயிடுது? அந்த குழந்தைக்கு பாபாவுடைய ஞானம் ரொம்ப பிடிச்சு போயிடுது. இப்படி பிராமண குல ஆத்மாக்களும் கூட விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா பிராமண குலத்தினோட ஆத்மா அந்த சன்ஸ்காரத்தை எடுத்துட்டு போகுது. ஏதோ கணக்கு பாக்கி இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் அந்த ஆத்மா பிராமண குலத்திலேயே வந்து ஜென்மம் எடுக்க முடியும் சொல்றார் பாபா. பிராமண குலத்தில் இருக்கிற ஆத்மா அடுத்து எங்கே போகும்? தெய்வீக குலத்திற்கு சென்றுவிடும். அப் தும் பாப்கி பனி ஹோ, தும் ஈஸ்வரி சந்தானு ஹோ. இப்போ நீங்க பாபாவுடையவராக ஆகி இருக்கிறீர்கள், ஈஸ்வரனுடைய குழந்தைகள். அடுத்து வேற யாருக்கு குழந்தை? ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் குழந்தையா? பிரஜாபிதா பிரம்மாவுக்கும் நீங்க குழந்தை. வேறு எந்த சம்பந்தமும் இங்க கிடையாது. இந்த எல்லையற்ற பாபாவுக்கு குழந்தையா இருக்கீங்கன்னா இது என்ன ஒரு சாதாரணமான விஷயமா? இவருக்கு குழந்தையாகிறதுனால நீங்க சுகதாமத்துக்கு எஜமானன் ஆயிடுறீங்க. இந்த எல்லையற்ற பாபாவை அறிந்து கொண்டு விட்டாலே போதும், நீங்க இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சென்று விடலாம். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. धारणिकाன முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், अपनी आप से पूछो. தன்னைத்தானே கேளுங்க, நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றேன். ரெண்டாவது, சர்வகுண சம்பன்னத்தை, நான் சர்வகுணங்களிலும் சம்பன்னமாக இருந்தேன், இப்போ ஸ்ரீமத் படி மீண்டும் ஆக வேண்டும். இந்த நிச்சயம் எனக்கு எவ்வளவு இருக்கிறது? நான் சத்தோ பிரதானமாக எவ்வளவு ஆகி கொண்டிருக்கிறேன்? அதையும் தன்னிடத்துல கேளுங்க. இரவு பகலா தூய்மை நிலை அடையணும் என்ற கவலை எனக்கு இருக்குதா? ரெண்டாவது பாயிண்ட், बेहद बाप के साथ विश्व की खिदमत करनी है. எல்லையற்ற பாபாவோடு உலக சேவையை செய்ய வேண்டும். எல்லையற்ற படிப்பை படிக்க வேண்டும், மேலும் படிப்பிக்க வேண்டும். தேகத்தோடு என்னெல்லாம் பந்தனம் இருக்கின்றதோ அவற்றை பாபாவுடைய நினைவின் மூலமாக அழித்து விட வேண்டும். वरदानम, मालिकपन की स्मृति द्वारा मनमना भाव की स्थिति बनाने वाले மாஸ்டர் சர்வசக்திவான பவ. அதிகாரி என்ற நினைவு மூலமாக மன்மனாபவ ஸ்திதி உருவாக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். सदा यह स्मृति यमश रूप में रहे, मैं आत्मा करावनहार हूँ. சதா இந்த ஒரு நினைவு உங்களுக்கு எப்பொழுதுமே எமர்ஜ் ரூபத்தில் இருக்கணும். நான் ஆத்மா சேவித்து கொண்டிருக்கின்றேன். இந்த சரீரத்து மூலமா நான் ஆத்மா தான் எல்லாமே சேவிக்கிறேன். நான் ஆத்மா அதிகாரி, நான் விசேஷ ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான ஆத்மாவாக இருக்கின்றேன். இந்த அதிகாரி தன்மை கொண்ட நினைவு மூலமா மனசு புத்தி சன்ஸ்காரத்தை நீங்க தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். இந்த மூணுமே கண்ட்ரோல்ல இருக்கும். मैं अलग हूँ और मालिक हूँ. நான் ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் நான் ஆத்மா யாரு? இந்த சரீரத்துக்கு அதிகாரியாக இருக்கின்றேன். இந்த நினைவு மூலமா, இந்த நினைவு இருக்க இருக்க உங்க மனசு பாபாவை தானாவே நினைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மன்மனாபவ என்ற ஸ்திதி சகஜமானதாக ஆகிவிடும்.
यही न्यारेपन का अभ्यास कर्मातीत बना देगा. இப்படி விடுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் கர்மாதீத நிலையை அடைய வைக்கும். ஸ்லோகன். ग्लानि डिस्टर्बेंस को सहन करना और समाना अर्थात अपनी राजधानी निश्चित करना. ஸ்லோகன் சொல்றாங்க பாபா, நிந்தனைகள் மற்றும் தொந்தரவுகளை சகித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விதமான டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்களே, இவற்றையெல்லாம் சகித்து கொள்வது, தனக்குள் கரைத்து கொள்வது என்றாலே அர்த்தம் என்ன? தன்னுடைய ராஜதானியை நீங்கள் உறுதி செய்கின்றீர்கள். ராஜதானியில் உங்களோட நம்பர் என்ன ஆகுது? முன்னால போயிட்டே இருக்குது. இன்றைக்கான அவ்யக்த சமிங்கை. சைலன்ஸ் அர்த்தாத் சாந்த ஸ்வரூப் ஆத்மா. சைலன்ஸா இருக்கிறதுனா அர்த்தம் என்ன? பேசாம இருக்கிறதா? இல்லை, மனசு சாந்த ஸ்வரூபமா இருக்கணும். நீங்க என்ன? शांत स्वरूप आत्मा. जब एकांत में रहती है तब मन बुद्धि की एकाग्रता का अनुभव होता है. எப்போ நாம் ஏகாந்தத்தில் இருக்கின்றோமோ, சாந்தமாக, அப்ப மனம் புத்தியானது ஒருமுகத்தன்மையை அனுபவம் செய்கிறது. उसी एकाग्रता से विशेष 2 शक्तियां प्राप्त होती है. ஏகாகிரதா சக்தி மூலமா விசேஷமா 2 சக்திகள் நமக்கு கிடைக்கிறது. एक परखने की और दूसरी निर्णय करने की. ஒன்று கண்டறியக்கூடிய சக்தி, இன்னொன்று தீர்மானம் செய்யக்கூடிய சக்தி கிடைக்கின்றது. இந்த 2 சக்தி தான், விசேஷமான சக்திகள் தான் உங்களுடைய ஓகாரத்தில் மற்றும் பரமார்த்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடுகிறது. குடும்ப விவகார பிரச்சனைகள் எல்லாம் என்ன ஆயிடுமா? தானாகவே தீர்ந்துவிடும். இதன் மூலமா சகஜமாகவே டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதி உடையவர்களாக ஆகிவிடலாம். குறை
நாம் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி. எப்போ இந்த உண்மையை நம்ம உணர்றோமோ அப்போ சொர்க்கம் ரொம்ப தூரத்தில் இல்லை. Good or bad, what we give comes back. If everyone realize this eternal law and live accordingly, heavens are not too far.